ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பதாம் மில்க் ஷேக் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பவுடரை நம்ம பொடிச்சு வச்சிட்டோம்னா இதை குல்ஃபிக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம், ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம், இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹாட் மில்கில் கூட ஒரு டீஸ்பூன் கலக்கி குடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப்பு பதாமை போட்டு மிதமான தீயில் வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்தால் தான் நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். வாசனை வர்றது வர கறியை விடாமல் வறுத்து எடுத்துக்கிடணும். ஏற்கனவே சாக்லேட் மில்க் ஷேக் பவுடரும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ரமலான் ஃபுட் அப்படின்ட்டு போட்டு வீடியோலாம் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகிட்டு இருக்கும். இந்த பதாமு கூடையே 5-6 ஏலக்காவும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பதாம் எடுத்தோமோ அதே அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். வறுத்த பதாமும் ஏலக்காயும் ஆறுனதும் அதையும் இது கூட போட்டு ஃபஸ்ட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் பொடிச்சு எடுத்தாச்சு. இனி அதுக்கப்புறமா 1/4 கப்பு மில்க் பவுடரும் சேர்த்துடலாம். இதையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமா நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி ஃபைனலாக இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிடலாம். இருந்துன்னா சேர்த்தா போதும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். அவ்வளவுதான், ஈஸியான ரெசிபி இது. பதாம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம சீக்கிரமாகவே இதை ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம தேவைப்படும் போது புட்டிங்க்கு ஆகட்டும், ஜூஸுக்காகட்டும், எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஐஸ்கிரீமுக்கு கூட போடலாம். இந்த பதாம் மில்க் ஷேக் பவுடர் ஷாப்பில் வாங்கினோம்னா ரொம்பவே காஸ்ட்லி தான். நம்ம பதாம் மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி பொடிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு நிறைய நாள் போகும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.